வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.5ல கொஸ்டின் நம்பர் 3 நம்ம பார்க்க போறோம். இது வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய கொஸ்டின். சுருக்குக இந்த பார்ட்டுக்கு ஆன்சர், இந்த பார்ட்டுக்கு ஆன்சர், இந்த பார்ட்டுக்கு ஆன்சர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த கொஸ்டினை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இது மொத்தத்திலே ஒரு இதோட ஆன்சர் ஆங்கிள் வரும் பார்த்துக்க. இது இன்வெர்ஸ் வந்தாலே சைன் இன்வெர்ஸ் வந்தாலே இது ஒரு ஆங்கிள். அப்போ காஸ் ஆஃப் சம் ஆங்கிள் எனது இது ஒரு நம்பரா வரும். திரும்ப சைன் இன்வெர்ஸ் நம்பர், சைன் இன்வெர்ஸ் வந்தா இது ஒரு ஆங்கிளா வரும். அப்ப இதோட ஆன்சர் ஒரு ஆங்கிளா வரும். பார்ப்போம். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பார்ட் சைன் இன்வெர்ஸ் காஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் √3/2. √3/2 சைனுக்கு எந்த ஆங்கிள் போட்டா வரும்னா 60 டிகிரி போட்டா வரும். அப்ப சைன் 60 தான் √3/2. அப்ப சைன் இன்வெர்ஸ் √3/2னா 60 டிகிரி. அப்ப சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு √3/2. அப்ப இன்வெர்ஸ் இங்க போயிட்டுனா sin இன்வெர்ஸ் √3/2 ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்ப sin இன்வெர்ஸ் √3/2க்கு 60 டிகிரி போடலாம். 60 டிகிரினா 180/3 ஈக்குவல் டு sin இன்வெர்ஸ் cos 60. cos 60னா 1/2. sin இன்வெர்ஸ் 1/2னா 1/2 எப்ப கிடைக்கும்? sin 30 டிகிரி equal to 1/2. இப்போ sin அங்க போயிட்டுனா sin inverse 1/2 equal to 30 டிகிரி. அப்ப இதோட ஆன்சர் 30 டிகிரி. 30 எப்படி எழுதலாம்? 180/6. இதுதான் ஆன்சர். அப்போ sin inverse வந்ததனால இதோட ஆன்சர் ஆங்கிளா வரும். இங்க ஆங்கிளா வருது. இங்க செகண்ட் பார்ட்ல ஸ்டூடண்ட்ஸ் sin இன்வெர்ஸ்க்கு ரெண்டு ஆங்கிள் இருக்கு. ரெண்டு சைன் இன்வெர்ஸ் ஆங்கிள் ஆட் பண்றதுக்கு நம்ம ஃபார்முலா இல்ல இதுல. நம்ம அதனால இதுக்கு ஒரு பெயர் கொடுக்கலாம், இதுக்கு ஒரு பெயர் கொடுக்கலாம். நம்ம முதல்ல இது ட்ரை பண்ணுவோம். அப்ப இதுக்கு a அல்லது தீட்டா ஏதோ ஒரு பெயர். தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் 3/5. இந்த சைன் இன்வெர்ஸ் இந்த பக்கம் வந்தா சைன் தீட்டா ஈக்குவல் டு 3/5. இப்போ ட்ரையாங்கிள் ஃபில் பண்ணா sin தீட்டா தெரிஞ்சா ட்ரையாங்கிள் போட்டுடலாம். இதுக்கு தீட்டா sin தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். எதிர்பக்கம் பை கர்ணம், எதிர்பக்கம் பை கர்ணம், ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ இது 3, இது 5. இந்த லெங்த் வந்து ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் மைனஸ் கர்ணத்தின் வர்க்கம் மைனஸ் இந்த சைடுக்கு ஸ்கொயர் 9. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 அது 4 வரும். இதுல இருந்து cos தீட்டா கண்டுபிடிச்சா 4/5. இப்ப தீட்டா ஈக்குவல் டு cos இன்வெர்ஸ் 4/5 வருது. தீட்டாவோட வேல்யூ sin இன்வெர்ஸ் 3/5 போட்டோம். அதே மாதிரி தீட்டாவோட வேல்யூ cos இன்வெர்ஸ் 4/5 வருது. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ரெண்டுமே தீட்டா. sin inverse 3/5 equal to cos inverse 4/5 வந்துருது. இப்போ இந்த क्वेश्चन நம்ம மாத்தலாம். cot of இந்த sin inverse 3/5 க்கு பதில் cos inverse 4/5 போட்டுடலாம். பிளஸ் இது அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். அது ஏன்னு நான் சொல்றேன். sin inverse 4/5 இப்படி பண்ணலாம். இங்க cos inverse of x plus sin inverse of x. இதுக்கு வேல்யூ வந்து 90 டிகிரி. cos inverse of x என்கிற ஆங்கிளையும் sin inverse of x என்கிற ஆங்கிளையும் ஆட் பண்ணா 90 டிகிரி கிடைக்கும். இப்போ cos inverse of x plus sin inverse of x என்ன ஆன்சர்? cot 90 டிகிரி போடலாம். cot 90 வந்து 0. cot 90 னா
cos 90 by sin 90. cos 90 0, sin 90 1. 0 by 1 னா 0. இதான் இதுக்கு ஆன்சர். Third part, tan of sin inverse 3 by 5 plus cot inverse of 3 by 2. இது அதே மாதிரி sin inverse angle, cot inverse angle ஆட் பண்றதுக்கு ஃபார்முலா இல்ல. நம்ம இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். a equal to sin inverse 3 by 5. இதுக்கு இன்னொரு பேர் கொடுக்கலாம். b equal to cot inverse 3 by 2. இப்போ sin inverse இந்த பக்கம் வந்தா sin a equal to 3 by 5. இப்போ triangle போடலாம். The angle A. Sin A na opposite by hypotenuse. எதிர் பக்கம் by கர்ணம் 3 by 5. இது நமக்கு 4 வரும். அதே மாதிரி இங்க cot inverse இந்த பக்கம் வந்தா cot B equal to 3 by 2. இப்போ triangle போட்டா இது angle B. cot B na adjacent by opposite. tan B na opposite by adjacent. cot na reciprocal. adjacent by opposite. அடுத்துள்ள பக்கம் by எதிர் பக்கம். adjacent by opposite. 3 2. இதோட angle, இதோட இந்த length square root of இதுக்கு square plus இதுக்கு square 4 equal to root of 13. இப்படி வரும். இனி இந்த வேல்யூ வந்து tan, இதுக்கு நம்ம a பெயர் கொடுத்துருக்கோம். a plus இதுக்கு b பெயர் கொடுத்துருக்கோம். tan a plus b ஃபார்முலா என்ன? tan a plus tan b by 1 minus tan a tan b. இதுதான் ஃபார்முலா tan a plus b equal to, இனி இதெல்லாமே இந்த டயக்ராத்துல கண்டுபிடிக்கலாம். tan a னா opposite by adjacent, எதிர் பக்கம் by அடுத்துள்ள பக்கம். இது 3 by 4 plus tan b இங்க இருந்து கண்டுபிடிக்கணும். opposite by adjacent, எதிர் பக்கம் by அடுத்துள்ள பக்கம் 2 by 3 by 1 minus tan a 3 by 4 into tan b 2 by 3 equal to மேல LCM 4 into 3 12. இங்க 12, இங்க 3 இருக்கு, அப்போ இங்க 4 இருக்கு, அப்போ 3 மல்டிப்ளை பண்ணணும், இங்க 3 மல்டிப்ளை பண்ணணும் 9 plus இங்க 3 இருக்கு 12 இருக்கு, அப்போ இங்க 4 போடணும், இங்க 4 போடணும் 8 by இங்கேயும் 1 4 3s are 12, அப்போ இங்க 12 இங்க 12, அப்போ 12 மைனஸ் இங்க 12 இருக்கு, இங்க 6, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு 17 by 6. இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.